முதல்ல இயக்குனர் கிஷோர் சாருக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனுபவம் வந்து ஒரு அருமையான அனுபவம். ராஜேஷ் முருகேசன் சாரோடு எனக்கு இது முதல் படம். 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். இங்கே ஸ்க்ரீனிங் பண்ணலை. ரெண்டுமே கொஞ்சம் துள்ளலான பாடல். இது வழக்கமாக எனக்கு கொஞ்சம் மெலடியான பாடல்களாக வரும். நீலோத்தி, காற்றோடு பட்டம் போல் இந்த மாதிரி கொஞ்சம் மெலடியாக எழுதுவேன். இந்த முறை கொஞ்சம் துள்ளலாக கொடுத்து என்னை ஆரம்பித்து வச்சுருக்காரு. ஆக்சுவலாக எனக்கு கிஷோர் சார்கிட்ட 2 விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முதல்ல அவருடைய புன்னகை. பாடல் கொடுத்தாலும் புண்ணையோடு வாங்கிக்குவார், கரெக்ஷன் சொன்னாலும் புண்ணையோடு சொல்லுவார். எல்லாத்தையுமே புன்னகையோடு எதிர்கொள்கிற மனிதர் அவர். அவருடைய முதல் படங்கிறது எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம். அவருடைய மனசு இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த படத்துலேயே ஒரு டைலாக் ஒன்று வச்சுருக்காரு. உருட்டுக்கட்டையால் அடிக்கணும்னு இவ்வியாமா சொல்லுவாங்க. அந்த டைலாகுடைய ஆக்ஷன் கூட பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். அந்த உருட்டுக்கட்டையால் அது கூட மென்மையாக தான் அவர் சொல்லியிருக்காரு. கதையை வந்து எனக்கு ஒன்லைனாக சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார். முழுமையாக இல்லைன்னாலும் அது பாடலுக்கு சூழ்நிலைக்கு முன்னாடி பின்னாடி சொல்லியிருந்தார். அந்த கதையை சொல்லும்போது நான் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, வள்ளலார் பாடல்களில் ஒரு பாடல் ஒன்று உண்டு. மருவு பெண்ணாசையை மறக்க வேண்டும், மறந்தும் உன்னை மறவாது இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று உண்டு. அதை லேசாக வந்து கிஷோர் சார் மாற்றியிருக்காரு. கடவுளை மறந்தாலும் காதலை மறக்காமல் இருக்கிற ஒரு மனது வேண்டும் அப்படின்னு. அதை நோக்கிய பயணமாக தான் இருந்தது இது. ராஜேஷ் முருகேசன் சார், தொடர்ந்து உங்களோட நான் ஒர்க் பண்ணணும். இமயா மேடத்துக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகள். ஏன்னா பாடல் வரிகளெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு முறையும் அந்த பாடல் வரிகள் எப்படி இருக்குங்கிறத சிலாக்கிச்சு அதை பாராட்டி ஊக்குவிச்சாங்க. தொடர்ந்து இந்த அணியினோட நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ப்ரெஸ் அண்ட் மீடியா, இணையதள ஊடகங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ப்ரெஸ் மீட். தேங்க்யூ ஃபார் ஹார்டன். லைக் காலேஜ் முடிச்சுட்டு 2014-15 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க மாதிரி நமக்கு வந்து யூடியூபோட எக்ஸ்போஷரோ அதெல்லாம் இல்லை. ஸோ அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து தான் வந்து நம்மலாம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்ருப்போம். அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு கேமரா வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து அந்த கேமராவை கடன் வாங்கியோ இல்லைனா வந்து கொஞ்சம் நல்லா செல்வாக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து மச்சான் ஒரு 5D கேமரா ரெண்ட் எடுத்துக்குறா அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி காலேஜ் பீரியட்லேயும் சரி, காலேஜ் முடிச்ச அப்புறமும் சரி, நம்ம வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலயமா எடுத்து, ஸோ கிஷோரோட நான் வந்து அங்கே என்னோடய பயணம் ஆரம்பிச்சது. அங்கே ஆரம்பித்த பயணம் உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து நாளை இயக்குனர் அதுக்குள்ளே போயிட்டு வெற்றிமாறன் சார் மற்ற ஜட்ஜஸ் கிட்டேருந்து ஒரு நல்ல ஃபீட்பேக்கோட அடுத்தடுத்து ஒரு வெப் சீரிஸ், அதுக்கப்புறம் மியூசிக்கல் ஷார்ட் ஃபிலிம், அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஹார்டின் மூலயமா வந்து கிஷோரோட நான் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் கேரக்டர் ரோலில் லான்ச் ஆகுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் தட் கிஷோர். அண்ட் கம்மிங் டு ஹார்டின், ஸோ ரொம்ப ரைட்டிங்லேயும் சரி, ஹியூமன் எமோஷன்லேயும் சரி, ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் வந்து கிஷோர் எழுதுவார். அது நீங்கள் அவரோட ஷார்ட் ஃபிலிம்லேயும் சரி, வெப் சீரிஸ்லேயும் சரி, அந்த டைலாக்லேயும் சரி, நம்மளோட டேக்அவே வந்து அந்தந்த கேரக்டர்ஸை வந்து ரொம்ப டிஃபைன் பண்ணும். ஸோ ஹார்டினில் இங்கே ஸ்டேஜில் இருக்கிற ஆர்டிஸ்ட் கொஞ்சம் பேர் தான் நீங்கள் பார்ப்பீங்க. பட் படத்தில் இன்னும் இம்பேக்ட்ஃபுல்லான உங்கள் மனசில் ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் கிஷோர் எழுதியிருக்காரு. ஸோ ஹார்டின் வந்து படமாக நமக்கு வந்து காதல் கதைகள் நீங்கள் ட்ரைலரில் டீசரில் பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி ஒரு கேரக்டரும் உங்களோட ரெசம்பிள் ஆகிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஃபீல் குட்டான ஷார்ட் ஃபிலிம். கம்மிங் டு மணிஸ் கேரக்டர், என்னை இந்த படத்தில் மணியாகவே வச்சுருக்காரு. ஸோ சின்ன வயசுலேருந்து நமக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், நம்மளை பற்றி எல்லாமே தெரியும், நம்மளோட நல்லது கெட்டது, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் எல்லாத்தையும் பார்த்த ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அதே தான் இந்த மணி கேரக்டர் இந்த படத்தில். ஹீரோ சிவாவோட ட்ராவல் ஆவான். ஸோ சிவா வாழ்க்கையில் நடக்கிற, நீங்கள் டீசர் ட்ரைலரில் பார்த்த அவனோட வாழ்க்கை பயணங்கள் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற ஒரு கேரக்டர் தான் மணி. வாட்ஸ்அப் மணின்னு சினிமாக்காக என்னோட பேர் தெரியும். கோமாளி, லவ் டுடே, ஒரு 10 வருட காலங்களாக சின்ன சின்ன கேரக்டரில் பண்ண மணி வந்து இந்த படத்தில் ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது மணியோட கேரக்டர். அண்ட் கம்மிங் டு சாகித்யா அண்ட் சாதனா இந்த படத்தில்.
ஸோ நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் டீசர் ட்ரைலர் வந்தப்போ ட்ரைலர் இல்லை டீசர் வந்தப்போ காமிச்சேன். பார்த்துட்டு என்ன மச்சான் என்னடா ஹீரோ 2 பொண்ணை வந்து அட் அ டைமில் வந்து லவ் பண்ணுறாரு, இது என்னடா தெரிஞ்ச கதை தானே, அப்படியே அதெல்லாம் நீ பண்ணுறது படத்தை தேட்டரில் வந்து பாரு, இதில் வந்து ஒரு நல்ல ஒரு டேக்அவே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மடோனா மேமோட கேரக்டர், ஸோ எப்படி காதலும் கடந்து போல யாழின்ற ஒரு கேரக்டர் உங்கள் மனசில் வந்து இன்றைக்கும் இடம் பெற்றிருக்கோம், அந்த மாதிரி சாகித்யா கேரக்டர் இருக்கும். அண்ட் சாதனா, நான் சொன்ன 2024 25ல் ஷார்ட் ஃபிலிம் மூலயமா நான் கிஷோர்லாம் வந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் இமையாவும் நானும் இமையாவும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ வந்து நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணலனாலும் நாங்கள் சினிமாவை பற்றின டிஸ்கஷன்ஸாக இருக்கட்டும், அதுக்கான தேடல்களாக இருக்கட்டும், அவங்களோட பயணிச்சுட்டு இருந்திருக்கேன். ஸோ இந்த படத்தில் அவங்க வந்து ஒரு டெபியூ ஹீரோயின் கதாநாயகியாக வந்து லான்ச் ஆகுறாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் வெரி ஹார்ட் வார்மிங்காக இருக்குது. பிகாஸ் வந்து நாங்கள் டிஸ்கஷன் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க படித்தது எல்லாமே வந்து மோர் ஆஃப் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன், அந்த இதில் தான் அவங்க படிச்சிருக்காங்க. ஸோ வந்து ஹீரோயினாக லான்ச் ஆகுதுன்றது இது வந்து எனக்கும் வந்து இட்ஸ் அ வெரி பிக் சர்ப்ரைஸ். ஐம் வெரி ஹாப்பி. ஸோ சாதனா கேரக்டர் நீங்கள் படம் பாருங்கள், நான் அதுக்கு மேலே எதுவும் சொல்ல மாட்டேன், படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கும். ஸோ கிஷோர் இமையா இவங்க 2 பேரோட நான் வந்து பயணிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அது ரெண்டும் சேர்ந்து ஒரே படத்தில் நடக்கும்னு நான் வந்து நினச்சி பார்க்கல. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் ஹார்ட் இட் ஹேப்பன். இந்த படத்தில் இன்னும் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல டேக்அவே இருக்கும், ஒரு குட் மெசேஜ் இருக்குன்னு சொல்லலை, உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் குட்டாக நீங்கள் வந்து ஒரு தேட்டரை விட்டு போவீங்க, அதுக்கான ஒரு படமாக தான் இருக்கும். கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். ஜூன் 26 ரிலீஸ் ஆகுது. சப்போர்ட் பண்ணுற ப்ரெஸ் அண்ட் மீடியா வெகுஜன மக்களுக்கு நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்குறீங்க. என்றைக்கும் அந்த சேவைக்கு நன்றி, மிக்க நன்றி, வணக்கம். என்னடா ஒரு ரொமான்ஸ் படத்தில் டிஐஜி வர்கீஸ் மேத்யூவும் கமிஷனர் அஜித் கோஷியும் வந்திருக்காங்கன்னு யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு கிரிமினல் ஆங்கிள் இருக்கா இல்லையா கிஷோர் சொல்லவா? யா பட் கிரேட் டீசர், நைஸ் ட்ரெய்லர், all the 3 ladies looking beautiful, Emaya, Madonna and Debbie. Rajesh, fantastic music, I really loved it, nice tracks, loop like it to manaslu odi. And Kishore, all the best. ஒரு டைரக்டரை விட ஒரு நல்ல மனுஷன், ஆல்வேஸ் வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ், எங்கள் எல்லாருக்கும் ஒரு க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுத்த ஒரு டைரக்டர். ஐ வில் நெவர் ஃபர்கெட் ஒர்க்கிங் வித் ஹிம். So here's wishing all the best to the entire team. Thank you so much, media and friends. தமிழ்நாட்டில் இருக்கிற 7.5 கோடி மக்களுக்கு இந்த படத்தை கொண்டு போய் நீங்கள் ரீச் பண்ண வைக்கணும். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரவீந்திரன் சார் அண்ட் co-production Step In Studios கூட thank you so much for having me on board. Good morning, good afternoon to everyone. This is my debut movie and I'm very thankful. I'll just thank a couple of people. I want to thank the director, obviously, Kishore sir, and the producers, Triton Arts and Step One Studios. And the crew was immensely amazing. Working with them was a pleasure. I'm sorry I'm not speaking in Tamil, just Manichafai, because my Tamil is a little cracked up and I have to speak in public. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, and I look forward and manifest all the good things for us, the entire crew. And please do come and watch Heartin in theaters on 26th of June. We would love to have all your love and support for the movie. And I think you'll hear a lot of interesting things from a lot of other people. So yeah, thank you so much. இருந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. ஹார்டன் டைரக்டர் கிஷோர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஆன் போர்ட். ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக இருந்தது. இன்னொரு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி, வழக்கம் போல் அஜித் கோஷி சொன்ன மாதிரி ஏதாவது யூனிஃபார்ம் இருக்குமோ அப்படின்னு பார்த்தேன். நல்ல வேலை இல்லை. பட் ஆனால் வழக்கம் போல் ஒரு பணக்காரன் இருப்பான். பட் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருந்தது. ஊருக்காவும் வத்தலும் பார்சல் பண்ணி அனுப்புகிற ஒரு அப்பா. ஸோ அந்த அந்த இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கொஞ்சம் யூஷுவலாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஃபன் எலிமெண்ட்டெல்லாம் ஆட் பண்ணி ரொம்ப ஜாஸ்தி இமோஷனும் இல்லாமல் ஒரு நார்மல் ஃபன் லவ்விங் கேரக்டர் அப்பா. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப நன்றி கிஷோர். அண்ட் மியூசிக் டைரக்டர் ராஜேஷ், ஐ திங்க் ஹீ இஸ் த ஹீரோ ஆஃப் த
டே. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரெண்டு பாட்டுமே வாட் எவர் வீவ் லிசன்ட் சூப்பராக இருக்குது. இட்ஸ் சம்திங் வெரி ஃப்ரெஷ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் சச் அ வண்டர்ஃபுல் மியூசிக். ஐம் ஷுர் இட்ஸ் கோன் டு டேக் யூ டு greater heights. Thank you so much. Thank you producers, for this wonderful movie, taking up this subject and making it happen. Press and media, நீங்கள் அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஒர்க் பண்ணங்கிறதுக்காக சொல்லலை, பிகாஸ் லாஸ்ட் வீக் தான் படம் ஃபுல்லாக பார்த்தோம் நானும் டைரக்டரும். இது ஒரு 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 ரேசியான ஃபிலிம் இல்லாமல் ஒரு நிதானமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக வந்திருக்கு. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். ஏன்னா ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே இட் வாஸ் லைக் ஸோ மேஜிக்கல். ஒரு அவரோட ரைட்டிங் ஆகட்டும், ஸோ அவர் எழுதின கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டெப்த்தாக, ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஒரு மீனிங் இருக்க மாதிரியும், ப்ளஸ் ஃபீமேல் ஓரியன்ட் கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காரு இந்த படத்தில். ஐம் ஸோ ஹாப்பி. அந்த ஃபிலிம் ஹஸ் கம் அவுட் வெரி வெல். அண்ட் விஷுவல்ஸ், இந்த படத்தை வந்து டிரெக்டர் விஷுவலை கரெக்டாக முகேஷ் பண்ணியிருக்காரு. அவர் இங்கே வரல, பட் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா அதில் 2 வேர்ல்டு இருக்குது, 2 வேர்ல்டுமே சூப்பராக காமிச்சிருக்காரு. அண்ட் இந்த லேயர்ஸோட ராஜேஷ் ப்ரோவோட மியூசிக்கல் ஆட் பண்ணும்போது ஒரு மேஜிக் தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஐ வாஸ் ஸோ இந்த படம் பார்த்துட்டு வரும்போது ரொம்ப திருப்தியாக இருந்தது. அண்ட் சனந்த் ப்ரோ சூப்பராக கேரி பண்ணியிருக்காரு. ஏன்னா இதில் நீ சொன்ன மாதிரி ரெண்டு வேர்ல்டு இருக்குது, 2 டிஃப்ரெண்ட் டைம் லைனில் நடக்கிற மாதிரி. ஸோ அதுக்கான கரெக்டான ஒரு ஸ்பேஸ், ஒரு கேரக்டர் ரிசம்பிள் பண்ணது பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் மெடோனா அண்ட் இமையா 2 பேரும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் பெஸ்ட் விஷஸ் இமையா ஃபார் யுவர் டெபியூ மாதிரியே தெரியல ஆக்சுவலாக படம் பார்க்கும்போது. பெஸ்ட் விஷஸ். அண்ட் மணி ப்ரோ அங்கங்கே ஹியூமர்ஸ் போடுவார், ஆனால் அந்தந்த ஹியூமர்ஸ் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிச்சு படத்தில். அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ. Thank you. I'm a stylist and costume designer. I've been in the film industry for almost 10 years or more now. I'm forever grateful to have Hartin as part of my film repertoire, simply because the cast, the crew, the producers, production, the kind of love and support and respect they've given me is next level, seriously. And given me complete creative freedom to pull off these fabulous visuals that you've all seen today. I thoroughly enjoyed it. I hope you all enjoyed it too. Of course, along with my team. They're always there with me. We all work together. Big congratulations to Kishore. And I'm so glad he approached me to do this film. I'm really happy. And big congrats to the cast and crew of this film. Please, all of you, give us great reviews when you watch it in theaters and make us proud. Make Kishore proud. Thank you so much. Thank you. பண்ணியிருக்கேன் கிஷோருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அப்புறம் இமையாக்கு அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ட்ரைடன் ஆர்ட்ஸில் தொடர்ந்து ஒரு 20 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கேன். ப்ரொடியூசருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சின்ன படமாக ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தார் நம்ம கிஷோர். அப்புறம் ஊட்டினார், அப்புறம் ஜெய்ப்பூர், தரங்கம்பாடி, சென்னையில் சுற்றி ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ இந்த விஷுவல்ஸு பண்ண முகேஷுக்கு பாராட்டுகள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். என் பேர் ராஜேஷ், இந்த படத்தோட மியூசிக் கம்போசர். எனக்கு இங்கே நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு ரொம்ப பர்சனல் ப்ராஜெக்டாக மாறிடுச்சு. இது கூட ட்ராவல் பண்ணி இங்கே வரைக்கும் வர்றது அண்ட் இந்த ஜூன் 26 ரிலீஸ் ஆகுன்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல்னால் இருக்கிறதுலே எல்லா படத்தை விட ரொம்ப ஃப்ரீடம் எடுத்து பண்ண படம் இது. இந்த விஷுவல்ஸாக சரி, ஸ்டோரியாக சரி, இந்த கேரக்டர்ஸ், வேர்ல்டு, எல்லாத்துலேயும் ஒரு மரியாதையும் ரெஸ்பெக்டும் சாஃப்ட்னஸ் எல்லாமே இருந்துச்சு இன் எனிவே. ஸோ அதில் இந்த படம் என்ன கூப்பிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் படத்தில் 5 பாட்டு இருக்குது. அதில் இப்போ சாரி சார் மட்டும்தான் இருக்காங்க. பட் விவேக் அண்ட் மோகன் மோகன்ராஜன் இவங்களே எழுதியிருக்காங்க. அந்த 2 சாங்ஸ் தான் நம்ம பார்த்தோம். சாரதி சார் பண்ணதும் வரும். ஸோ ரொம்ப என்ஜாயபுளான யங்கான மூவி இது. எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள். யூ வில் ஆல் ஹேவ் ஃபன். அண்ட் தேங்க்யூ தி ப்ரொடியூசர்ஸ், தேங்க்யூ கிஷோர், தேங்க்யூ தி ஆக்டர்ஸ், தேங்க்யூ எவ்ரி ஒன் in the podium, and thank you press and media for the support. Thank you. அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். ஸோ ஃபர்ஸ்ட் டு பிகின் வித் இந்த வாய்ப்பை எனக்கும் எங்களை மாதிரி இருக்கிற பல நியூ பீப்புளுக்கும் புது முகங்களுக்கும் கொடுத்த ரவீந்திரன் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட்
மற்ற கோ-ப்ரொடியூசரான ஸ்டெப்பன் ஸ்டுடியோஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து இட் வில் பி அ பியூட்டிஃபுல் ஃபில்ம். எல்லாருக்கும் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஏதாவது ஒன்று உங்களுக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இதில் இருக்கிற கேரக்டர்ஸ், இதில் இருக்கிற மியூசிக், விஷுவல்ஸ், கண்டிப்பாக இது ஒரு அழகான படமாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த டீம் வந்து இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டீம்ஸ். இப்படியெல்லாம் டீம் அமைஞ்சு வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த என்டையர் டீம். All the actors, so many people have become really good friends. Mani has already been a very good friend. Debbie, who's become a very good friend, and all the senior actors, little senior, not so senior actors, Ajit sir, Matthew Varghese sir, Uma ma'am, Pragati ma'am, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஜாலியாக ரொம்ப ரொம்ப எங்களுக்கு நிறையா கற்றுக் கொடுத்தாங்க. It was my first film. They were so supportive. அவ்வளோ நின்று பக்கத்தில் நின்று நிறையா சொல்லி கொடுத்தாங்க. Thank you so much. And Sarathi sir, Mohan Rajan sir, Vivek sir, giving beautiful songs in the full film. Romba romba thank you. And Duraraj sir, அந்த இடம் நான் பாதி நேரம் அவரோட ஆர்ட்னால என்ன சரியாக பார்க்க மாட்டீங்க, அதுலேயே பாதி தப்பிச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு அவர் பயங்கரமாக he has done a great job. And Uttara ma'am and Mukesh, who இருக்கிறதுலே they took so much care to show me so well in the movie. ஸோ எல்லாமே இந்த படத்தில் என்னோட எல்லாமே அதில் ஒரு 70-80% அவங்க தான் அதோட க்ரெடிட் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் போகணும். அண்ட் பரத் லைக் ஒண்டர்ஃபுல்லாக செம்மையாக பண்ணியிருக்காரு. லவர், குட் நைட், டூட்க்கு அப்புறம் இது வந்து அவர் பயங்கரமான பிக் ஃபிலிம்ஸாக பண்ணாலும் இது எங்களுக்காக வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு வந்து நம்பி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ராஜேஷ்ஜி வந்து பிரேமம் நேரம்லாம் பார்த்துட்டு ஐ நெவர் even expected அவரோட ஒர்க் பண்ணுறது இஸ் a huge blessing. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மை co-actors Madonna and Sanant, அவங்க ரெண்டு பேரும் they are the best. செம்மையாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். you'll see another Madonna, another version. It will be one of her best performances after பிரேமம், after காதலும் கடந்து போகும். I think this will be one of her filmography one of the best performances கண்டிப்பாக இருக்கும். அண்ட் சனந்த், who's like இந்த அவர் பல படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் சப்போர்ட்டிங் ஆக்டராக பண்ணி இந்த படத்தில் he's becoming a hero for the first time. I'm so proud that I get to be the heroine in a film that he's becoming a hero. ஏன்னா அவர் ரொம்ப நம்ம வீட்டு பையன் மாதிரி எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு பர்சன். ஸோ I'm very happy. It will be a great film as a hero for him. Thank you so much. And beyond all that, Kishore இந்த படத்தில் எனக்கு ரொம்ப அகாமடேட் பண்ணி என்னோட கேரக்டராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ரொம்ப அகாமடேட் பண்ணி இந்த படத்தில் எனக்கு நாட் ஓன்லி இன் ஆக்டிங், நான் ரைட்டிங் டீம்லேயும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த வாய்ப்பையும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் அந்த ஸ்பேஸையும் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ கிஷோர். ஐ ஹோப் யூ ஆல் லைக் ஹார்டின். ப்ளீஸ் போய் பாருங்கள் தியேட்டரில் June 26. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஏதோ யோசிச்சோன்னு அதெல்லாம் மறந்துட்டேன் ஆக்சுவலி. ஸோ முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஐ ஹேட் அ கிரேட் டைம். கதை ரொம்ப பிடிச்சி தான் கமெண்ட் பண்ணேன். அண்ட் ஷூட்டெல்லாம் ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக ஒண்டர்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி. எவ்வளோ லவ் ஸ்டோரிஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் even then something new வரும்போது we have a hope that okay, you know what, இதிலும் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். நாங்களும் வந்து ரொம்ப ஃபீலிங் இமோஷன்ஸோட த்ரூ தி இமோஷன்ஸ் ட்ராவல் பண்ணி தான் இதை ஷூட் பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கும் அது கன்வே ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து எல்லாரையும் லைக் I have to pick everybody and say thank you, but we are all here and everybody is doing that for me. But still, all the actors, Kishore, lovely, Sanand, Amy, Rajesh, you know, we know the impact of a love story from Premam and so many other movies that we've seen so far. இது அந்த மாதிரி வந்து ஒரு ஜேர்னியாக இருக்குது. அதை நீங்களும் ஃபீல் பண்ணணும். Thanks to Uttara ma'am, the editor, everybody involved. Thanks to the production.
அண்ட் ஹார்ட்ஃபெல்ட்டாக ஃபுல் ஹார்ட்டாக போய் 26th of June வித் ஃபேமிலி போய் படம் பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஒருத்தரை லவ் பண்ணணுமா இல்லை 2 பேரை லவ் பண்ணணுமா இல்லை 2 பேர்த்தில் ஒருத்தரை லவ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் வந்து இல்லாமல் லவ்வே பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் வந்து நம்ம வந்து இந்த படத்தை பார்த்தா வரும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் என்னோட அப்சர்வேஷன் இந்த மூவியில். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டீமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஒர்க் பண்ணுறதுக்கே ரொம்ப 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 நல்லா இது பண்ணாங்க. இந்த படத்தை இந்த ப்ரெஸ் இங்கே வந்திருக்க நீங்கள் வந்து மைண்டால் மட்டும் இல்லை மனசாலையும் பார்த்தா தான் இது வந்து புரியும். அதனால் இந்த டீமுக்கு வந்து ஐம் விஷிங் ஆல் த சக்ஸஸ் டு திஸ் டீம் அண்ட் தேங்க்யூ த ப்ரெஸ் ஃபார் டேக்கிங் இட் ஃபார்வர்ட். அண்ட் இதை பார்த்து நீங்கள் வந்து கிராண்ட் சக்ஸஸாக ஆக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ஹார்ட்டில் பார்க்குற படம், ஹார்ட் மூலமாக பார்த்தா தான் இது புரியும். அதை எங்களுக்கு எப்படியாவது கிராண்ட் சக்ஸஸாக பண்ணி கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நன்றி, எல்லாத்துக்குமே நன்றி. இங்கே வந்தவங்களுக்கும் இந்த டீமுக்கும் மிக்க மிக்க நன்றி. வணக்கம். என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது, அதனால் ஏதாவது மிஸ் பண்ணிட போகிறேன்னு கொஞ்சம் நோட்ஸோடு வந்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா, இன்டர்நெட் அண்ட் சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்திருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் ஓகே, நிறைய ஆடியோ லான்ச் அண்ட் ப்ரெஸ் மீட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்து அந்த சைடு உட்காந்து அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் இங்கே இருக்கும்போது கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஸோ என்னோடய ப்ரொடியூசர்ஸ் ரவி சார், ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டெப்பன் ஸ்டுடியோஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் படத்தோட மியூசிக் இன்றைக்கி ஆடியோ லான்ச்ன்றதால ராஜேஷோட ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். படத்தில் 5 பாட்டு இருக்குது. சாரதி அண்ணா 2 பாட்டு எழுதியிருக்காங்க, விவேக் சார் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க, மோகன் ராஜா அண்ணா 2 பாட்டு எழுதியிருக்காங்க, ஆண்டனி தாசன், சித்தாரா கிருஷ்ணகுமார், ஹரிச்சரன், அப்புறம் ராஜேஷ் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஸோ நல்ல சிங்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சாங்ஸ்லாம் ரொம்ப சோல்ஃபுல்லாக ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு பாட்டாக வந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் பற்றி பேசணும். ஸோ முகேஸ்வரன், சுழல், கொலைகாரன் படங்களுக்கெல்லாம் ஒளிப்பதிவாளர் இந்த முகேஸ்வரன் தான் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி. விஷுவல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக ஒர்க்காக வந்திருக்குன்ட்டு. அவர் வேற ஒரு படப்பிடிப்பில் இருக்கிறதால எனக்கு வர முடியல, அவருக்கு மிக்க நன்றி. அப்புறம் அப்படியே அங்கேருந்தே வந்துடுறேன். பரத் ப்ரோ தேங்க்யூ. ஃபஸ்ட்டு கதை சொன்னேன், கதை சொல்லிவிட்டு அப்போ தான் அவர் வந்து குட் நைட்டோட சக்ஸஸில் இருந்தார். எப்படியாவது இவரை பிடிச்சிடணும், இவர் மீட்டர் நமக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு போய் கதை சொன்னேன். சொன்னோடனே ப்ரோ நம்ம பண்ணிடலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னார். சொன்னதுக்கப்புறம் நிறைய இன்புட்ஸ் முகேஷும் நானும் பரத்தும் சேர்ந்து நிறைய பேசி ஸ்கிரிப்டாக நிறைய ஒர்க் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனோம். ஸோ தேங்க்யூ ப்ரோ. இது வந்து ஒரு இப்போ ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே இது மொத்தமாக பேக் பண்ணி 2 ஸ்டோரி வேர்ல்டை காட்டுறோம். ஸோ 2 ஸ்டோரி வேர்ல்டையும் 2 ஹவர்ஸ்க்குள்ளே பக்காவாக பேக் பண்ணி கொண்டு வரதுல பரத் ப்ரோ வேறு மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அவர் எப்பயுமே பேங்கராக ட்ரைலர் பண்ணிடுவார். ஃபஸ்ட் டைம் ட்ரைலர் இருக்கும்போதே சொன்னேன் ப்ரோ ஓகே சூப்பர் ட்ரைலர் செமையாக வந்திருக்கு அப்படின்ட்டு. தேங்க்யூ ப்ரோ. உத்ரா மேம், நான் உத்ரா மேம் கேட்டேன் ப்ரொடியூசர் கிட்டே, உத்ரா மேம் வேணும் அப்படின்ட்டு. டேய் என்னடா சொல்கிறேன்னாரு. இல்லை நான் போய் சொல்கிறேன், அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல, அவங்க பெரிய படம் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் நான் ஒரு 20 மினிட்ஸ் சொல்கிறேன் மேம் அப்படின்னு தான் போய் சொன்னேன். ஒரு 20 மினிட்ஸ் சொன்னேன், நீ ஃபுல் கதை சொல்லு அப்படின்னாங்க. ஃபுல் கதை சொல்லி முடித்தேன். அப்புறம் உனக்கு படத்தில் ஃபீமேல் லீட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஐ டூ திஸ் ஃபில்ம்னு சொன்னாங்க. நானும் சொன்னேன் மேம் நீங்கள் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் அதெல்லாம் நீங்கள் பேசிக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இந்த படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தாங்க. எவ்ரிதிங், அதாவது ஒரு எல்லா கேரக்டர்ஸோட லுக் அண்ட் ஃபீல், அவங்களோட ஸ்டைலிங் ஆரம்பித்து எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மேம். அடுத்த படம் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே சைடில் காஸ்டியூம் ஊற்றுறாங்க எழுதி தான் ஆரம்பிப்பேன். தேங்க்யூ மேம். துரை சார், ரவி சார் சொன்னார் ட்ரைடன்ட்டில் எல்லா படமும் துரை தான்ப்பா பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு மீட் பண்ணார். பார்க்கவே செம்ம டெரராக இருந்தார். ஐயோ இவரோட எப்படி ஒர்க் பண்ணுறது, நாங்கள்லாம் ஜாலியாக ஒரு யங்ஸ்டர்ஸோட பண்ணலாம், துரை சார் செட்டாக வரான்னு சொல்லி ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ரவி சார் ஃபஸ்ட்டு அவர்கிட்டயே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, துரை உன்னை பார்த்து பயப்படுறான் கொஞ்சம் பேசு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து துரை சாரோட பார்த்தேன், நம்ம எனர்ஜிக்கு நம்ம வைப்போட அதிகமாக செம வைப்பில் இருந்தார். தேங்க்யூ சார். நிறைய விஷயங்கள் எவ்வளோ மினிமலாக ஒரு ஆர்ட் டைரக்டர் சப்போர்ட் பண்ணும்போது எவ்வளோ மினிமலாக சூப்பராக நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லி துரை சார் சொல்லி கொடுத்துருக்காரு. எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செம பிளானிங்க்கு செமையாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ துரை சார். அப்புறம் சாரதினா
செல்வண்ணா ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொன்னாங்க, நம்ம காற்றோட பட்ட போல பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் இந்த படத்தில் சாரதியை வச்சு ஏதோ ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சாரதி முதல்ல பார்த்தேன். ஒரு பாட்டு எழுதலாம்னு சொல்லி ஆரம்பித்தோம். தஞ்சாவூர் மேகம்னு ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு எழுதினோம். ஆண்டனி தாசன் அண்ணாவும் சித்தாரா கிருஷ்ணகுமாரும் பாடியிருக்காங்க. அந்த பாட்டு எழுதும்போது ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால ஆனால் வாங்க இன்னொரு பாட்டு எழுதலாம்னு சொல்லி கூப்பிட்டேன். ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு சாரதி அண்ணா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. ராஜேஷ் ப்ரோ, பிரேமம் நேரம் அதெல்லாம் வந்து எத்தனை தடவை லூப்பில் பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரியல. ஸோ நம்ம படத்துக்கு பிரேமம் படத்தோட கம்போசர் சரி ஓகே ப்ரொடியூசர் கிட்ட கேட்போம், கேட்குறதுலாம் கேட்டுருவோம், அவர் என்ன கொடுக்குறாரோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அப்படி போய் கேட்கும்போது ராஜேஷ் ப்ரோ ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸ் வந்து கதை கேட்டார். கதை கேட்டுட்டு உடனே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தார். டில் டேட் என்னோட ட்ராவல் பண்ணிருக்காரு. தேங்க்யூ ராஜேஷ் ப்ரோ. மணி, இந்த சைடு வரேன். மணி நானும் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படத்தில் ஒரு கரெக்டான ஸ்பேஸ் ஒன்று கிடச்சிது மணியை நான் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மணி அதில் ஒரு சரியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்குது, உங்களுக்கும் பிடிக்கும். அண்ட் தென் அஜித் கோஷி சார். ஸோ பேசிக்கலி என்னென்னா, நான் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிவிட்டு நாளையக்குனர் சீசன் 6 வெற்றிமாறன் சாரோட அந்த ஜட்ஜாக அந்த சீசன் பண்ணேன். ஸோ அந்த என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸில் என்னோட ட்ராவல் பண்ணவங்க நிறைய பேர் என்னோட படத்தில் உள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் இதோ ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அஜித் சாரை கூப்பிட்டேன். சார் ரொம்ப சின்ன ஸ்பேஸ் சார், பட் யூ ஆர் வெரி பர்சனல் டு மீ. என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸில் எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வந்து இந்த படத்தில் பண்ணி கொடுங்க சார்னு சொல்லி தான் நான் அஜித் சாரை கூப்பிட்டேன். அப்புறம் வகீஸ் சாரையும் அப்படி தான் கூப்பிட்டேன். வகீஸ் சாரோட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கிங் வித். தேங்க்யூ சார். அண்ட் டெபியூ நானும் நிறைய நாள் பேசியிருக்கோம். அவங்க என்னோடய வெப் சீரிஸ் பார்த்துட்டு பேசணும், நிறைய ஒர்க் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் தென் இதில் கரெக்டாக ஒரு ஸ்பேஸ் கிடச்சிது. தேங்க்யூ டெபி. அண்ட் தென் மணிமேகலை மேம், இந்த ப்ராஜெக்டில் டோட்டலாக எங்களுக்கு த்ரூ அவுட் ஒரு கைடன்ஸ் ஒன்று தேவைப்பட்டுச்சு. அதுக்கான கரெக்டான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து எந்த டைரெக்ஷனில் ப்ராஜெக்ட் கொண்டு போகணும்னு சொல்லி எங்களை கைட் பண்ணதுக்கு தேங்க்யூ மேம். அண்ட் தென் நிறைய பேர் இங்கே வரல, பிரகதி மேம் வரல, உமா பத்மநாபன் மேம் வரல, அப்புறம் கொஞ்சம் பேர் இங்கே இன்றைக்கி வர முடியல. ஸோ அவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர் ஏபி இன்டர்நேஷனலுக்கும் எங்களோட மியூசிக் பார்ட்னர் டிவோக்கும் ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் என்னோடய ஆர்டிஸ்ட் இமயாலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலி இந்த கதை பேசிகிட்டு இருக்கும்போது இமயா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ரைட்டிங்லேயும் ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நானும் இமயா ஒர்க் பண்ணி, இமயா உங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, ஹார்ட் அண்ட் ஷேப்பாக இருந்தது. டில் டேட் அந்த படத்தை ஒருத்தவங்க ஓன் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஆர்டிஸ்டாக மட்டும் இல்லாமல் ஷி ஹஸ் ஓன் த ஃபில்ம். தேங்க்யூ ஃபார் தட். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப சென்சிபிளான ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு காரணம் அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் நிறைய இருக்குது, அதனால தான். தேங்க்யூ இமயா. அண்ட் தென் மடோனா, காதலும் கடந்தும் ரொம்ப பிடிக்கும், எல்லா இன்டர்வியூவும் சொல்லிட்டேன். காதலும் கடந்தும் பார்க்கும்போதுலேருந்தே மடோனா ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் மடோனா இந்த படத்தில் உள்ளே வந்தாங்க. நான் ஐ ஜஸ்ட் நரேட்டட் 40 minutes அவங்களுக்கு சொன்னேன். அவங்களுக்கு ஐடியாவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி தான் உள்ளே வந்தாங்க. ஒரு ரொம்ப மெமரபிளான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் சனத் வந்து நான் ஐ ஸ்டார்டட் டூயிங் மை ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப்டர் வாட்சிங் நாளைய கார்த்திக் சுப்ராஜ் சார் படங்கள்லாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துட்டு தான் நான் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டைம்லேருந்தே சனத்தெலாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆஸ் எம் சஃபரிங் ஃப்ரம் காதல் அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்தில் ஒரு 2 டிஃப்ரெண்ட் ஷேட் இருக்குது அந்த கேரக்டருக்கு. அது ரெண்டுத்தையுமே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு ஸ்பேஸில் ஒருத்தர் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்படி தான் சனத்துள்ள வந்தார். எஸ், ஷோல்டர் த ஃபில்ம். தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் ஒரே நிமிஷம். அப்புறம் எங்கள் அம்மா அப்பா என் தம்பி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய ஷார்ட் ஃபிலிமில் ஒர்க் பண்ண நிறைய பேர் யூஸ் பண்ண முடியல, டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், ஆர்டிஸ்ட் ஆகட்டும், சில பேர்லாம் யூஸ் பண்ண முடியல. அவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அண்ட் சாரி. உங்களெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணி தான் நான் இங்கே நிற்கிறேன். இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு எவ்வளோ சொந்தமோ அதெல்லாம் அதே அளவு உங்களுக்கும் சொந்தம் நான் நினைக்கிறேன். ஐ ரெப்ரசென்ட் யூ ஆல். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது கண்டிப்பாக ஒன்றா பயணிப்போம். அப்புறம் எத்தனையோ டேர்ம்ஸ் வருது இன்றைக்கி லவ்வில். சிச்சுவேஷன்ஷிப் பண்ணுறாங்க, ஃப்ளிட்டேஷன்ஷிப் பண்ணுறாங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க. பட் எது சொன்னாலும் லவ்ன்ற எமோஷன் வந்து ரொம்ப தட்ஸ் த சேம், அது மாறாதில்ல, அது எப்பயுமே எவர்கிரீனாக இருக்கும்ல. அந்த மாதிரி எத்தனையோ லவ் படங்கள் வந்தாலும், எத்தனையோ லவ் படங்கள் வந்து போனாலும் ஹார்ட்டின் வந்து ஒரு எவர்கிரீனான லவ் ஃபில்மாக இருக்கும்னு நம்புகிறேன். ஜூன் 26 ஹார்ட்டின் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். அப்புறம் கடைசியாக அதை சொல்லி முடிக்கணும்னு நினச்சேன். லவ்னா என்னன்னு எனக்கு எப்பயுமே புரிய வச்சுட்டே இருக்கிற என் வாழ்க்கையில் இருக்கிற பியூட்டிஃபுல் லேடிஸ்க்கு ஹார்ட்டின் இஸ் ஃபார் யூ ஆல். தேங்க்யூ. என் பேர் சனந்த். சில பத்திரிகையில் மட்டும் ஜாதி பேர் லேட்டாக கொஞ்சம் சேர்த்து எழுதுறீங்க, அது மட்டும் எழுத வேணான்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஹார்ட்டின் இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப க்யூட்டான ஒரு ப்ரீஸியான ஒரு படம்.
ஃபஸ்ட்டு கிஷோர் வந்து என்கிட்ட இந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி அப்படி இப்படி தான் நானும் நினச்சேன். பட் ஆனால் இதில் ஒர்க் அதாவது ஷூட் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ இதுக்குள்ளே நிறைய லேயர்ஸ் இருக்குது, நிறைய ஒரு டீப்பான எமோஷன்ஸ் இருக்குது. அது படம் இப்போ முடித்து அவுட்புட்டாக பார்க்குறப்போ ரொம்ப ஆழமான ஒரு படமாக வெளில இப்போ வந்திருக்கு. இப்போ நீங்கள் இந்த மியூசிக் வீடியோ அண்ட் ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் மெயின் ஹீரோஸ் வந்துட்டு டெக்னீஷியன்ஸ் அவங்க தான். எஸ்பெஷலி முகேஷ், டிஓபி முகேஷ். அவர் இல்லைனா இந்த மாதிரி ஒரு சினிமேட்டிக் குவாலிட்டி வந்து வந்திருக்காது. நெக்ஸ்ட்டு ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் சார், அவரோட ஒர்க்கும் உத்ரா மேமோட ஒர்க்கும் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. இவங்க 3 பேர் சேர்ந்து இந்த படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. பரத் ப்ரோ, த மோஸ்ட் ஹேப்பனிங் எடிட்டர் தமிழில், அவர் ஹார்டனுக்கு எடிட் பண்ணது வந்துட்டு ஆக்சுவலாக நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். அவரோட ஒர்க் வந்துட்டு கண்டிப்பாக படம் பார்த்துட்டு எல்லாருமே நீங்கள் பேசுவீங்க. ஏன்னா ஒரு 2 டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸை வந்துட்டு இந்த 2 ஹவர்ஸில் கரெக்டாக அதுவும் லேக் இல்லாமல் சுவாரஸ்யமாகவும் சொல்லணும்னா அதுக்கு மேஜர் கிரெடிட் வந்துட்டு பரத் கிட்ட தான். ராஜேஷ் ப்ரோ, பிரேமம் ரிலீஸ் ஆனப்போ சென்னையிலேயே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் நான் பிரேமம் மயக்கத்தில் தான் இருந்தேன். அது அப்பா அம்மா. ஸோ அவர் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது வந்துட்டு ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் நானும் நினைக்கிறேன். அண்ட் கிஷோர் அவர் பார்க்க தான் ரொம்ப சாஃப்ட்டு. பட் ஆனால் ஒர்க்குன்னு வரப்போ காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 11 மணிக்கு தான் விடுவார். ஸோ ஒர்க்குன்னு வரப்போ டெரர் தான். அவரோட கதை வேணால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கலாம். பட் நெக்ஸ்ட் இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து இப்போது ஜூன் 26 படம் ரிலீஸ் ஆக போகுது. இது வரைக்கும் உறுதுணையாக இருந்த ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சாருக்கும் மணிமேகலை மேமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இல்லைனா இந்த படம் இவ்வளோ பெரிய ஒரு லெவலுக்கு, இவ்வளோ பெரிய ஒரு ரிலீஸ்க்கு வந்திருக்காது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு இப்போது படத்தில் ஹீரோவாக நடிக்கிறேன் அப்படின்னு விஷயம் சொன்னப்போ ஓகே ஒரு ஹீரோயின் அப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் 2 ஹீரோயின், இமயா அண்ட் மடோனா, 2 பேர் கூட நடித்தது வந்துட்டு நடிப்பு அதெல்லாம் தாண்டி நிஜமாகவே அவங்கள லவ் பண்ணிட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். அது படத்தில் நீங்கள் பார்க்குறப்பவும் உங்களுக்கு பிரதிபலிக்கும். ஏன்னா நிஜமாகவே ஆழமான ஆத்மார்த்தமான ஒரு படமாக ஆர்ட்டுன்னு இருக்கும். வேறு யாரும் மறந்துட்டோம் இல்லை. ஜூன் 26ஆம் தேதி ஹார்டின் தியேட்டர்ஸில் வருது. இது நான் நடிக்கிற முழுநீள ஹீரோவாக நடிக்கிற முதல் படம். இது வரைக்கும் எல்லா படத்துலையும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்துலையும் சப்போர்ட் பண்ணணும், இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.